வணக்கம் நண்பர்களே. தீபாவளி அப்படின்னாலே பட்டாசும் பலகாரம் தான். சோ இன்னைக்கு தீபாவளி முடிய போற இந்த ஒரு வேளையில நாளையில இருந்து நம்மளுடைய மிக முக்கிய உறுப்பாக இருக்கக்கூடிய இந்த கல்லீரலுடைய செயல்பாட்டை நாம முறையை செயல்படுத்திக் கொள்வதற்காக இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தாவரத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த தாவரம் நமக்கு மூலிகையாக பல ஆண்டு காலங்களாக நம்மளுடைய முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்டது. இது ஒரு குறுஞ்செடி. நீர்நிலைகள், வயல் வரப்புகள், பால் நிலங்கள் போன்ற இடங்கள்ல தானாகவே வளரக்கூடியது. இதுக்கு கீழ்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லின்னு வேற பெயர்களும் உண்டு. நம்மளுடைய கல்லீரலுக்கு 500க்கும் மேற்பட்ட வேலைகள் இருக்குன்னு சொல்றோமோ, அதே போல இந்த கீழா நெல்லிக்கு எத்தனையோ பயன்கள். அதுல முக்கியமான பயன்களை மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். முதல்ல மஞ்சள் காமாலையை குணப்படுத்தக்கூடிய சக்தி. இரண்டாவதாக பாத்தீங்கன்னா கல்லீரல் பாதிப்புகளுக்கு சிறந்த மருந்து. மூன்றாவதாக பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய், சிறுநீரக பிரச்சனை, கருங்குன்றம், மேலும் பல வியாதிகளுக்கு இது அருமையான தீர்வா இருக்கும். முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த கருப்பை சினைப்பை பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த பிசிஓடிஸ்க்கு குணமளிக்கக்கூடிய ஒரு மூலிகை. சரி, இதை எப்படி பயன்படுத்தலாம், யார் பயன்படுத்தலாம், எத்தனை நாட்களுக்கு பயன்படுத்தலாம்ன்றத பார்ப்போம். இந்த கீழா நெல்லி கீரையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதனுடைய சாறை எடுத்து காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு அதோட சேர்த்து கொஞ்சம் மோரையும் குடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கசப்பு தெரியாது. சாறு எடுக்க முடியாதவங்க இதை பொடியாக்கி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வெந்நீர்ல கலக்கி காலையும் மாலையும் நீங்க குடிக்கலாம். இதுல மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு இயற்கை மருந்து. ஆனா நீங்க ஏற்கனவே மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மருத்துவர்களுடைய ஆலோசனை இல்லாம இதை பயன்படுத்த வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, உடலின் ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா ரத்தத்தின் அழுத்தத்தையும் குறைக்கக்கூடியது. அப்ப ஏற்கனவே நீங்க டயபெட்டிஸ்க்கும் பிளட் பிரஷருக்கும் நீங்க மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை மருத்துவனுடைய ஆலோசனை இல்லாம கீழா நெல்லியை எடுக்கக்கூடாது. சரி, இந்த கீழா நெல்லியை எத்தனை நாட்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கையில குறைந்தபட்சம் 5 நாட்கள்ல இருந்து அதிகபட்சமாக ஒரு 14 நாட்கள் வரைக்கும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கல்லீரல் முழுமையாக குணம் பெற்று நல்ல ஒரு ஆரோக்கிய நிலைகள்ல இருக்கும். இன்னைக்கு அதிகமாக 10ல் 6 நபருக்கு இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஃபேட்டி லிவரா இருக்கிறது நாளைக்கு ஃபைப்ரோசிஸா மாறி, ஃபைப்ரோசிஸ் சிரோசிஸா மாறி, சிரோசிஸ் கேன்சரா மாறாம இருக்கிறதுக்கு நாம இந்த கீழா நெல்லிய முறையாக வருடத்திற்கு 2 முறை எடுத்துக்கணும். எனவே இந்த கீழா நெல்லியோடு உங்களுடைய உறவை பலப்படுத்தி கொண்டு உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதுக்கான பதிலை நான் சொல்றேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.